ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒரு ட்ரேடுக்கு என்டர் ஆகிறது எப்படின்ட்டு. அதாவது நாங்கள் தார என்ட்ரி பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஒரு ட்ரேடுக்கு என்டர் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகே, முதல்ல கோயின்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் கோயின்ஸோட நேம்ஸ் அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் சிக்னல் குரூப்பில் நாங்கள் தருவோம். ஸோ அந்த டீட்டெயில் வச்சுக்கொண்டு ஒரு கோயினை செலக்ட் பண்ணி அந்த கோயினுக்கு நாங்கள் தர பாயிண்ட்ஸை எப்படி போட்டுக்கொள்ளோம் லிமிட் ஓடலன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல கோயினை செலக்ட் பண்ணுறது இங்கே தான். இந்த இடத்துல போயிட்டு கோயினை செலக்ட் பண்ணுங்கள். இதில் கோயினோட பேர் இருக்குது BTC USDT. இதில் கிளிக் பண்ணினீங்கன்னா USDM ஃபீச்சர்ஸில் இருக்கிற எல்லா கோயின்ஸோட டீட்டெயில்ஸும் இதில் வரும். எல்லா கோயின்ஸுமே இதில் வரும். அந்த கோயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கொண்டு வந்தால் டைம் போய் கொண்டு இருக்கும். என்ட்ரி பாயிண்ட்ஸை தாண்டி போயிடும் கோயின்ஸ். ஸோ இதில் இப்போ நாங்கள் சிக்னலில் தாரோன்னு வைக்கலாம். ETH கோயின் உண்டு. ETH கோயின்டா நம்ம இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ETH என்று சர்ச் பண்ணால் வந்துடும். அதே மாதிரி பேஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. BUSD USDT குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து USDT. சரி, ஓகே, USDT தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ETH USDT. அதே மாதிரி கீழே இருக்குது பாருங்கள் பெர்பெச்சுவல். இந்த பெர்பெச்சுவல் ஓடர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. குவார்ட்டர்லி ஓடர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. சரி, இதில் ETH USDT பெர்பெச்சுவல்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ ETHல மெனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம சும்மா இதை ஒரு வீடியோ தானே. ஸோ இதுக்காக நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இதில் என்ட்ரி பாயிண்ட் வந்து 1353 இப்போ போய்கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் தரேன் 1324ன்னு வைங்க. ஸோ இதில் நீங்கள் 1324 டைப் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் தர பாயிண்ட்ஸை மட்டும் டைப் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் தர பாயிண்ட்ஸில் மட்டும் என்ட்ரு பண்ணலாம். அதை விட வேறு என்ட்ரிஸுக்கு போனீங்களா இருந்தால் லோஸ்ட் வரதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கேன்டா. பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் முறைகளில் தான் நாங்கள் பாயிண்ட்ஸ் தரது. அந்த பாயிண்ட்ஸை விட கூட குறைய போனால் லோஸ்ட் வரும். ஸோ தர பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் என்ட்ரு பண்ணி கொள்ளணும். ஸோ நான் இந்த 1324 பாயிண்ட்ஸை தந்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதை இங்கே டைப் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்தது இதுக்கு மேலே பாருங்கள் லிமிட் ஒன்று இருக்குது. இதை நாங்கள் கூடுதலாக லிமிட் ஓடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அதில் நிறைய ஓடர்ஸ் இருக்குது. லிமிட், போஸ்ட் ஓன்லி, மார்க்கெட், ஸ்டாப் லிமிட், ஸ்டாப் மார்க்கெட், ட்ரைலிங் ஸ்டாப், அதே மாதிரி TWIPன்னு இருக்குது. நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து லிமிட் ஓடர் மட்டும்தான். இந்த ஓடர்ஸ்லாம் என்னென்ன செய்யும், இந்த ஓடர்ஸில் ஒவ்வொரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஷார்ட்டாக ட்ரேடுக்கு என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் தந்த பாயிண்ட்ஸ் வந்து 1320ன்னு வைங்க. 1320.5 அதை இங்கே டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து அமௌண்ட்ஸ், அதாவது என்ன அமௌண்ட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும், அதாவது USDTயில் என்ன அமௌண்ட் யூஸ் பண்ணணுன்றது. இங்கே வந்து அமௌண்ட் இதில் டைப் பண்ணுறதுக்கு எந்த சான்ஸுமே இங்கே இல்லை. ஸோ நம்ம இதில் தான் இங்கே இதில் கீழே இருக்குது பாருங்கள். இந்த மீட்டரில் தான் நம்ம அமௌண்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் வந்து 25%, 50%, 75%, 100%த்தையும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணியும் கொள்ளலாம். ஓகே, இப்போ வைங்க. இப்போ 1.19 USDT என்கிட்ட இருக்குது. இது வந்து இப்போ ப்ராஃபிட் வரும், லாஸ்ட் வரும், இப்போ மாறிக்கொண்டே இது இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இதில் வந்து நான் 0.5 தான் யூஸ் பண்ண போகிறேன்டா. இப்போ நம்ம 1.10, 1.20 வரைக்கும் வந்து போய்கொண்டு இருக்க ப்ராஃபிட் லாஸ்ட் உண்டு. ஸோ இதில் 50% செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் 0.56 வந்துட்டு. இது சரியான 0.5 தான். இதுக்குள்ளே போடணுமாக இருந்தால் நீங்கள் இந்த இருக்கிற மைனஸ், இங்கே இருக்கிற ப்ளஸை யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இங்கே மைனஸை கொடுத்தோன்னா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் குறைஞ்சி கொண்டு இருக்குது. இந்த 0.50க்கு வந்துட்டுது. ஸோ இப்படி இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணியும் கொள்ளலாம். வேண்டிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டாப் லாஸ்ட். இந்த ஸ்டாப் லாஸ்ட் எப்படி போடுறது, டேக் ப்ராஃபிட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதை இங்கே கதைக்க வேண்டாம், கூடுதலாக டைம் எடுக்கும்ன்றபடியால் ஸ்டாப் லாஸ்ட்டை கட்டாயமாக இங்கே போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டாப் லாஸ் ஓடர்ஸும் நாங்கள் தருவோம், எவ்வளோ எத்தனை பாயிண்ட்ஸில் போடணும்னு சொல்லி அந்த பாயிண்ட்டையும் இங்கே கட்டாயமாக போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஓர்டர் வந்து லாங்காக ஷார்ட்டாக அதையும் நாங்கள் பாயிண்ட்ஸ்லேயே தருவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் சிக்னல் குரூப்லேயே அந்த பாயிண்ட்டையும் தருவோம். லாங்காக ஷார்ட்டாண்டு இது லாங்காக இருந்தால் நீங்கள் இந்த லாங் ஓர்டர்ஸை கிளிக் பண்ணால் இது உடனடியாக மார்க்கெட்டுக்குள்ளே இந்த ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிடுவீங்க. இந்த ப்ரைஸுக்கு இங்கே ட்ரிகர் ஆகி வந்த பிறகு இப்போ 1351 இருக்குது. இது கொஞ்சம் குறைஞ்சி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கறதுனால இந்த பாயிண்ட்டை நாங்கள் தரோம். ஸோ இது கட்டாயமாக குறைஞ்சி வரும் அனலைஸ் பண்ணுற முறைகளில்.
குறைஞ்சி வந்தவரை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். சம்டைம் இந்த ஆர்டருக்கு வரலையா இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ பார்த்துட்டு நாங்களே சொல்லுவோம் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள், இது இங்கே வராது. ஸோ அனலைஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ 100% கன்ஃபார்மான ஒரு விஷயமும் இல்லை, ஒரு மதிப்பீடு மட்டும்தான். ஆனால் கூடுதலாக 95% மதிப்பீடுகள் சக்ஸஸ் ஆகுது எங்களோட. ஸோ அந்த மதிப்பீட்டின்படி தான் நாங்கள் பாயிண்ட்ஸ் தரது. அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஓகே, அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயங்கள். லாங் ஆர்டர் ஷார்ட் ஆர்டர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்லி தந்துட்டேன். கவனமாக பார்த்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமை இல்லாதவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவே வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா அவங்க பொறுமை இல்லாதவங்க லொஸ்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் கூட நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். ஸோ இவ்வளோதான் ட்ரேடுக்கு என்ட்ரு பண்ணுறது. என்ட்ரி பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு ட்ரேடுக்கு என்டர் பண்ணுற முறையை நான் சொல்லி தந்துட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லிக்கொள்கிறேன். லீவரேஜ்ன்றது இங்கே இருக்குது. இந்த லீவரேஜ் ஆர்டர் எப்படி போடுறதுன்னா, இது வந்து நான் இதை கனகாலமாக செய்கிறபடியில் நான் இதை 50 வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மேக்ஸிமம் 20 தாண்டி போக வேண்டாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு 10 அல்லது 5 தான். ஸோ நாங்கள் 20 வைக்கலாம், பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெரிய லோஸ்ட் ஒன்று வரப்போகிறது இல்லை இதில். ஸோ 20 லீவரேஜ் எப்பயுமே பார்த்துக்கொள்ளுங்கள். லீவரேஜ் வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எங்கேயும் க்ரோஸ் ஆர்டராக ஐசோலேட்டட் ஆர்டரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. க்ரோஸ் ஆர்டர் போடுறது வந்து நமக்கு நல்ல வேண்டாம். க்ரோஸ் ஆர்டர் போடுறதால ரிஸ்க் ரேஷியோ வந்து சரியான குறைவாக இருக்கும். ஐசோலேட்டட் ஆர்டர் போட்டால் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே க்ரோஸ் ஆர்டரை யூஸ் பண்ணுறது நமக்கு நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். லீவரேஜை குறைவாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்த பிறகு நீங்கள் லீவரேஜை கூட்டிக் கொள்ளலாம். நான் கூடுதலாக 30லேருந்து 50 வரைக்கும் தான் நான் வைக்கிறது. பட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து 10லேருந்து 20 அல்லது 5 விற்கிறது கூட உங்களுக்கு நல்ல வேண்டாம். பாருங்கள், லீவரேஜ்னு சொல்லி 20 மடங்கு, அதாவது உங்கள்ட்ட இருக்கிற காசில் 20 மடங்கு நீங்கள் கடனாக வாங்கி இங்கே செய்ய போகிறீங்க. ஸோ இதில் லொஸ்ட்டாக நீங்கள் கடன் வாங்கி லொஸ்ட்டான என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு இப்போதைக்கு போக வேணாம். பேலன்ஸ் வந்து ₹1 இருக்குதாக இருந்தால் நீங்கள் இந்த 20 எக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் 20 மடங்கு காசு, அதாவது ₹20 நீங்கள் மிச்சம் ₹19 நீங்கள் பைனான்ஸில் இருந்து கடன் வாங்கி செய்கிறீங்க. இதுதான் அதில் அர்த்தம். அந்த கடனுக்குரிய வட்டி இருக்குது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த கடனுக்குரிய வட்டியை கழிச்சு கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லொஸ்ட் ஆகினாலும் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கின அந்த மடங்குகளை திரும்ப செலுத்த வேண்டி வரும். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற பேலன்ஸ் வந்து வெகு விரைவாக குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக வந்தவங்க இதில் பெரிய அளவு லாபம் பார்க்காதவங்க எப்போவுமே லீவரேஜை குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொண்டு அதிலையும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நான் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி இது கிரிப்டோ நியூஸ், கிரிப்டோ டியூட்டோரியல், அதே மாதிரி கிரிப்டோவில் தெரியாத விடயங்களை சொல்லித்தரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் உண்டு. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.